أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. உஸ்வத்துன் ஹசனா இஸ்லாமிய மகளிர் கல்லூரியில் பேராசிரியாக பணிபுரியக்கூடிய ஆலிமா முர்ஷிதா உங்களுடன் 5 நிமிட மதரசாவிலிருந்து ஒரு சிறிய தகவலை பகிர்ந்து கொள்கிறேன். ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாறு. ஹஜ்ஜில் இஸ்லாமிய அழைப்பு. குறைஷி காஃபிர்கள் இஸ்லாத்தை ஏற்காமல் பகை உணர்ச்சியிலேயே அதிகம் இருப்பதை கண்ட அன்னலார் ஹஜ்ஜின் காலத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது பல்வேறு பகுதியிலிருந்து வருகிற மக்கள் நபிகளார் தாமே சென்று அல்லாஹுவை மட்டும் வணங்குங்கள், சிலை வழிபாட்டை விட்டு தௌபா செய்யுங்கள், ஹராமான காரியங்களை தவிர்த்திடுங்கள் என கூறி அழைத்தார்கள். குறைஷி காஃபிர்கள் அனைத்து மக்களின் மனதிலும் அன்னலார் பற்றியும் அவர்களின் அழைப்பு பணி பற்றியும் வெறுப்பை ஏற்படுத்திட தீவிரமாக முயன்றனர். அன்னலாரின் சிறிய தந்தை அபுலஹப் அன்னலாருக்கு பின்னாலேயே சென்று, மக்களே, இவர் உங்களை சிலை வணக்கத்தை விட்டுவிட்டு ஒரு புதிய மார்க்கத்தின் பால் அழைக்கிறார். இவர் பேச்சை நீங்கள் ஒருபோதும் ஏற்காதீர் என்றான். ஆனால் அன்னலார் இந்த இடையூறுகளையும் எதிர்ப்புகளையும் சகித்து கொண்டு தமது பணியிலேயே கவனம் செலுத்தினார்கள். சிலர் மென்மையான பதிலை கூறினார்கள், வேறு சிலர் கடுஞ்சொற்களால் மனதை காயப்படுத்தினார்கள். இதே ஹஜ்ஜின் காலத்தில் ஒருமுறை அவுஸ் மற்றும் ஹஜ்ரஜ் கோத்திரத்தார்களை சார்ந்த சிலர் மதினாவிலிருந்து வந்திருந்தனர். அவர்களிடம் அன்னலார் இஸ்லாமிய அழைப்பு விடுத்தார்கள். அவர்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்கள். அத்துடன் அன்னலாருக்கு உதவி செய்வதாகவும் வாக்களித்தார்கள். இரண்டாவதாக அல்லாஹ்வின் ஆற்றல். சாக்கடல். ஜோர்டானில் சிறியதோர் கடல் இருக்கிறது. இதற்கு சாக்கடல், டெத் சி எனப்படும். அல்லாஹ் தஆலா லூத் சமூகத்தாரின் ஊரை புரட்டி ஆழமான ஒரு கடலாக மாற்றிவிட்டான். இது சாதாரண கடல்களை விட 1300 அடி அதிக ஆழம் உள்ளது. இந்த கடலில் எந்த உயிரினமும் உயிர் வாழ்வதில்லை. இதில் எவரும் மூழ்குவதும் இல்லை. இதுவே இதன் சிறப்பம்சமாகும். மூன்றாவதாக ஒரு ஃபர்லை பற்றி. தொழுகையில் இமாமை பின்தொடர்தல். தொழுகையில் இமாமை முந்திக் கொண்டு செல்லாதீர் என நபிகளார் எங்களுக்கு கட்டளையிட்டார்கள் என்பதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். நான்காவதாக ஒரு சுன்னத்தை பற்றி. சஜிதா செய்வதன் சுன்னத்தான முறை. அன்னலார் சஜிதா செய்யும் போது தமது மூக்கு மற்றும் நெற்றியை தரையில் வைப்பார்கள். மேலும் தமது கைகளை விலாவிலிருந்து விலக்கி வைப்பார்கள். தமது மணிக்கட்டை புஜத்துக்கு நேராக வைப்பார்கள். ஐந்தாவதாக ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. பாங்குக்கு பின் துவா ஓதுதல். பாங்கை செவியுறும் ஒரு அடியான் இவ்வாறு துவா செய்தால் அவர் மறுமையில் எனது பரிந்துரைக்கு உரியவராகிறார் என நபி அவர்கள் கூறினார்கள். அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தாவத்தி தாமா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆத்தி முஹம்மதினில் வசீலத வல் ஃபலீலத வபாஸஹு மகாமம் மஹ்மூதன் இல்லதி வஅத்தஹு இன்னக லா துஹலிஃபுல் மியாத். ஆறாவதாக ஒரு பாவத்தை பற்றி. தவறாக ஹதீஸை கூறினால் தண்டனை. எனது ஹதீஸை விவரிப்பதில் பேணுதலாக இருங்கள். மேலும் தெளிவான ஞானமின்றி ஹதீஸை கூறாதீர்கள். எவர் வேண்டுமென்றே தவறான கருத்தை கூறி அதை நான் கூறியதாக சொல்வாரோ அவர் ஒதுங்குமிடம் நரகமே என நபி அவர்கள் கூறினார்கள். ஏழாவதாக உலகத்தை பற்றி. சிறிதளவு இரணத்தில் திருப்தி கொள்ளல். அல்லாஹ் தஆலா வழங்கிய சிறிதளவு இரணத்தால் எவர் திருப்தி கொள்கிறாரோ அவருடைய சிறிதளவு அமலால் அல்லாஹும் திருப்தி அடைகிறான் என்று நபி அவர்கள் கூறினார்கள். எட்டாவதாக மறுமையை பற்றி. நரகத்தாரின் உணவு. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், நரகத்தாருக்கு இன்றைய தினம் இங்கே எந்த நண்பனும் இல்லை. சீலை தவிர அவனுக்கு வேறு எந்த உணவும் இல்லை. குற்றவாளிகளை தவிர வேறு எவரும் அதை புசியார்.
9வதாக நபிவழி மருத்துவம். நிமோனியாவுக்கு சிகிச்சை. நிமோனியாவுக்கு ஜைத்துன் எண்ணெயை குடிப்பது பயனளிக்கும் என நபி அவர்கள் கூறினார்கள். 10வதாக குர்ஆனின் அறிவுரை. எடுத்துச் சொல்வதே தூதரின் கடமை. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், இன்னும் அல்லாஹ்வுக்கு வழிபடுங்கள், அவர் தூதருக்கும் கீழ்ப்படியுங்கள், இதற்கு மாறு செய்வதை விட்டு எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். இதனை நீங்கள் புறக்கணித்து விட்டால் நம் கட்டளைகளை தெளிவாக எடுத்துச் சொல்வதே நம் தூதர் மீது கடமையாகும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.